எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. கொட்டுக்காளி ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் தனக்கு வாழ்க்கை கொடுத்ததாக சொல்லி பழகிவிட்டனர் என்று சிவகார்த்திகேயன் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தனுஷ் குறித்துதான் சிவகார்த்திகேயன் பேசினாரா என சமூக வலைதளங்களில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராக இருந்து நடிகராக மாறி இன்று முன்னணி நட்சத்திரமாக உயர்ந்துள்ளார் நடிகர் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயனை இயக்குனர் பாண்டிராஜ் மெரினா படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்தார். இந்த படத்தில் ஒப்பந்தமாகும் முன்பே தனுஷுடன் 3 படத்தில் நடிக்க சிவகார்த்திகேயன் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக தெரிகிறது. இந்த படத்தை தொடர்ந்து அவரது நடிப்பில் வெளியான மனம் கொத்தி பறவை, கேடி பில்லா, கில்லாடி ரங்கா போன்ற படங்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இதையடுத்து தனுஷ் தயாரித்த எதிர்நீச்சல் படத்தில் நாயகனாக நடித்தார். இந்த படம் சிவகார்த்திகேயனின் சினிமா பயணத்தில் மறக்க முடியாத அளவிற்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. எதிர்நீச்சல் வெற்றிக்கு பிறகு அளித்த சில நேர்காணலில் தனுஷ் தன்னை நம்பி படத்தை தயாரித்தது குறித்து பெருமையாக பேசி வந்தார். தொடர்ச்சியாக சிவகார்த்திகேயன் நடித்த படங்கள் வெற்றி பெற்று வந்தன. அதே அளவிற்கு அவர் படங்கள் தொடர்பான சர்ச்சைகள் எழுவதும் தொடர்கதையாகியிருந்தது. இதற்கிடையில் தனுஷுடன் ஏற்பட்ட கருத்து மோதலால் இருவரும் பேசிக் கொள்வதில்லை என்று தகவல்கள் வெளியாகின. தனுஷ் கொடுத்த வாய்ப்புகளால் தான் சிவகார்த்திகேயன் இத்தகைய வளர்ச்சி அடைந்துள்ளார் என்ற பேச்சுக்களும் கோலிவுட்டில் வலம் வந்து கொண்டிருந்தன. இந்த நிலையில் சிவகார்த்திகேயன் தற்போது கொட்டுக்காளி என்ற படத்தை தயாரித்துள்ளார். இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் பேசிய சிவகார்த்திகேயன் பலர் தனக்கு வாழ்க்கை கொடுத்ததாக சொல்லி பழகிவிட்டனர் என்றும் தான் அதுபோல இல்லை எனவும் கூறினார். இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயம் கொட்டுக்காளி மாதிரி இன்னும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து நிறைய படைப்புகள் வரும். நிறைய இயக்குனரை உங்களுக்கு அடையாளப்படுத்த நான் யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், உங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேங்க, அந்த மாதிரியால் நான் இல்லை. இதனை கேட்ட ரசிகர்கள் தனுஷ் உதவியதை மறந்துவிட்டு நன்றி இல்லாமல் சிவகார்த்திகேயன் பேசுகிறார் என கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். முக்கியமாக தனுஷ் தனக்கு வாய்ப்பளித்ததாக அவர் கூறும் வீடியோக்களையும் இணையத்தில் வைரலாக்கி வருகின்றனர். இத்தனை காலம் பேசப்படாமல் இருந்த விவகாரம் திடீரென பூதாகரமாய் வெடிக்க என்ன காரணம் என பல கேள்விகள் எழுந்துள்ளன. எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.